ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டைல் தக்காளி சாதம் ரெசிபிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நம்ம ஊர் தக்காளி சாதத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க மசாலா கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணுறதுனால அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க. என்ன மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வரமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இது கூட காரத்துக்காக பேடிகை மிளகாய், அது குழம்புக்கு இந்த மாதிரி சாதத்துக்கு அரைச்சி விட்ட சாதத்துக்கு அந்த மாதிரி அரைக்கிற மசாலாக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 20 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் வறுபட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு டேஸ்ட் பிடிக்காது. அதனால இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து தேங்காய் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளியா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்டும் கலரும் நல்லா இருக்கும். இப்ப பழுத்த தக்காளியை ஆட் பண்ணி இதை ஸ்லோ ஃப்ளேம்ல தேங்காய் தீஞ்சு போயிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா இருக்கட்டும். இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் டைரெக்டாக குக்கர்லேயே தாளித்து விடுறதுனால சின்ன குக்கராக வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலாவுக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, அப்புறம் சீரகம், நட்சத்திர சோம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக நான் எடுத்துருக்கிறதுனால 3 ஆட் பண்ணுறேன். நீங்கள் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒரு 2 வெங்காயம் போதும், இல்லைன்னா ரொம்ப இனிப்படிக்கும். அதனால இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேடிகை மிளகாய் 3 போட்டிருக்கேன். அதில் காரம் அவ்வளோவா இருக்காது. அப்புறம் கூட இங்கே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால கம்மியான அளவுக்கு மிளகாயும் வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தக்காளி சாதம் பிளெயினாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பட்டாணியும் சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் மசாலாவை சேர்த்து செய்யலாம். இப்போ பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலேயும் ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இது வதங்குற அளவா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டான மாதிரி இருக்குது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம சோயா சங்க்ஸ் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, சுடு தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோயா சங்க்ஸ் போட வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். சோனா மசூரி அப்படின்னு சொல்கிற அந்த பச்சரிசி இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் அளவு ரைஸ்க்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுக்கலாம். நல்லா குழஞ்ச சாதமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கூடவே இதில் கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சு வர தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் வந்து நல்லா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக மணமாக இருக்குங்க இந்த தக்காளி சாதம். இது வந்து டோட்டலாகவே நம்ம ஊர் தக்காளி சாதத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுவாங்க சாதத்துலேயும் கூட. நான் வந்து இதில் வெல்லம்லாம் ஆட் பண்ணல. இனிப்பு டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் ஆட் பண்ணலை. இப்போது கர்நாடகா ஸ்டைல் தக்காளி சாதம் ரெசிபி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.